வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பாக சகோதரர் பன்னாரி அவர்களே நிறுத்தப்பட்டுகின்றோம். பன்னாரி எம்எல்ஏ அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களிங்க. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே சகோதரர் திரு விபி பிரபு அவர்களே நிறுத்தப்பட்டு அவருக்கு 2 லட்சத்தில் வாக்களிங்க. திரு பன்னாரி அவர்களுக்கும் திரு விபி பிரபு அவர்களுக்கும் 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குறுதியை வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், விவசாய தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைலைக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் அருமைச்சோகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ.கே. செல்வராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே.சி. கருப்பணன் அவர்களே, பொறுப்பாளர் திருப்பூர் சி. சிவசாமி எக்ஸ் எம்பி அவர்களே, திரு எஸ்.எஸ். ரமணிதரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, திரு கோபி காளிதாஸ் அவர்களே, திரு கே.கே. காளியப்பன் எம்பி அவர்களே, திரு பி. சிதம்பரம் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, திரு வி.கே.சி. சிவகுமார் அவர்களே, திரு ஜெம் விவேகானந்தம் அவர்களே, திருமதி சுலோஷனா மாவட்ட கழக இணைச்சாளர்களே, திரு சந்திரசேகர் மாவட்ட பொருளாளர் அவர்களே, நம்முடைய பாஜக மாவட்ட தலைவர் திரு எஸ்.எம். செந்தில்குமார் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு எஸ்.கே. மூர்த்தி அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு திருநாவுக்கரசு அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு வசந்தகுமார் அவர்களே, புரட்சி பாரத கட்சி திரு ரமேஷ் அவர்களே, தமிழக முன்னேற்ற கழக தலைவர் திரு மயில்துறை அவர்களே, மற்றும் நம்பியூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் திரு மணிகண்டமூர்த்தி அவர்களே, நம்பியூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு யோகா பழனிசாமி என்ற ஆர் பழனிசாமி அவர்களே, நம்பியூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கே. பழனிசாமி அவர்களே, பவானிசாகர் தெற்கு ஒன்றிய கழக திரு வி. ஏ. பழனிசாமி அவர்களே, புஞ்சமொழியம்பட்டி நகர கழக செயலாளர் திரு கே.ஜி. சதீஷ் அவர்களே, ஏலத்தூர் பேருக்குழு செயலாளர் திரு கே. எஸ். கதிர்வேல் அவர்களே, நம்பியூர் பேருக்குழு செயலாளர் திரு ஏ. கதிர்வேல் அவர்களே, மாவட்ட கழக மாவட்ட விவசாய பிரிச்சாளர் திரு கே. என் கந்தசாமி அவர்களே, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிச்சாளர் திரு கருத்திரமன் அவர்களே, இந்த திரளான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் தான் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி பட்டப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக நம்பியூரில் அரசு கலைக்கல்லூரியை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். சத்தியமங்கலத்தில் கலைக்கல்லூரி கொண்டு வந்தோம், தாளவாடியில் கலைக்கல்லூரி. இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிப்பதற்காக அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது 3 கலைக்கல்லூரி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அக்கறை கொடிவேரி டிஎன் பாளையத்தில் தொழிற்கல்லூரி கொடுத்த அதிமுக ஆட்சியில், அதே போல இந்த நம்பியூரில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவதாக வரும்போது சொன்னாங்க, அதிமுக ஆட்சிக்கு உடனே அற்புதமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி நம்பியூர் பகுதி மக்கள் அனைவரும் கொடுக்கும் முழுமையாக தண்ணி கொடுக்கப்படும். அதோட அத்திக்கடை அவனாசி திட்டம் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த திட்டம். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தினால முழுக்க முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய நிதி 1652 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி திட்டத்தை சுமார் 80% நிறைவேற்றணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சியிலிருந்து கிடப்பில் போட்டு பல முறை சட்டமன்றத்தில் நான் குரல் கொடுத்த காரணத்தினால 3 ஆண்டு கழிச்சு முதலமைச்சர் திறந்து வச்சார். திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தமல்ல. நானும் ஒரு விவசாயி, நானும் இன்றைக்கு நான் விவசாயம் தான் செய்யறேன். விவசாயம் செய்யறதுனால இந்த நீருடைய அருமை எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு உடலுக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பது அரசுடைய கடமை என்ற அடிப்படையில் அது விவசாயி என்ற
காரணத்தினால அதை உணர்வோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திட்டம் நிறைவேற்றியாச்சு. அது முழுமையா நீர் நிரப்பலின்னு வரும்போது வேட்பாளர் 2 பேர் சொன்னாங்க, ஏரி குளமெல்லாம் நீர் நிரப்பாத வேண்டுமென்றே திட்டமிட்டு புறக்கணிச்சிட்டு இருக்கிறாங்க. இது தவறு. இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்ட விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அரசாங்கம் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த ஏரி குளம் குட்டை முழுவதும் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருக்கும். இதற்காகத்தான் நான் 7 இடத்துல தடுப்பணை கட்டினேன். இப்படி நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காக பவானிசாகர் இருந்து பவானி வரை அந்த பவானி அணையில் பவானி நீர் செல்கின்ற அந்த நதியில் 7 இடத்துல தடுப்பணை. ஒவ்வொரு தடுப்பணை 22 கோடியில் அறிவித்தேன். நான் இருக்கும்போது 2 அடிக்கல் நாட்டி பணி ஆரம்பித்தாங்க. மற்றதெல்லாம் அடிக்கல் நாட்டப்பட்டு பாதி விட்டுட்டாங்க, பாதி உயரத்தை குறைச்சிட்டாங்க. உயரத்தை அப்புறம் எப்படி தடுப்பணையில் தண்ணி தேங்கும்? எவ்வளோ மோசமான ஆச்சு பாருங்க. எனக்கு நான் போட்ட திட்டம் அத்திக்கடை அவனாசி திட்டம் எந்த காலத்துக்கும் அந்த திட்டத்தில் நீர் நிரப்பாமல் இருக்கக்கூடாது. அதற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மழை காலத்தில் இன்னைக்கு பவானிசாகர் அந்த நதியில் உபரி நீராக போகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி கதவனை வச்சு நீரை பாதுகாத்து இப்படி வறட்சியான காலத்தில் அந்த ஏரிகளுக்கு நிரப்புவதற்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். அதையும் நிறுத்தி அரசாங்கம் தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. இது திட்டமிட்டு தடுக்கிறது தானே. அப்புறம் 2 அணையும் உயரத்தை குறைச்சிட்டான். திருட்டு ஏங்க, எதுல அரசியல் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு எந்த இடத்துல ஆழமா இருக்குதோ அந்த இடத்துல தேர்வு செஞ்சு தடுப்பணை கட்டுறோம். அப்படி 30 அடி 35 அடி தடுப்பணை கட்டும் போது தண்ணி 5-6 கிலோமீட்டருக்கு தேங்கும் போது அந்த பகுதியில் இருக்கிற கிணறுகள் போர்வெல்லாம் அதில் நிலத்தடி நீர் அங்கே நிரம்பி தேவையான நீர் கிடைக்கும். அதையும் அரசாங்கம் தடுத்து நிறுத்திச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே பாண்டியாறு புன்னம்புலா அந்த திட்டம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் மழை காலத்தில் தான் பவானிசாகர் அணை நிரம்புது. இன்றைக்கு பாண்டியாறு புன்னம்புலா அதிலிருந்து உபரி நீர் கடலில் போய் கலக்குது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது சகோதரர் வேலுமணி அமைச்சர், திரு கருப்பணன் அவர் அமைச்சர் 2 பேரையும் அழைச்சிட்டு போய் கேரளா முதலமைச்சர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், தயவு செய்து நான் ஒரு விவசாயினே, அவர் மகிழ்ச்சியாக என்ன சொல்லுங்கன்னாரு. சொன்னேன், இது மாதிரி பாண்டியாறு புன்னம்பலம் அதிலிருந்து உற்பத்தி ஆகின்ற நீர் உபரியா போய் கடலில் கலக்குது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த தண்ணியை பவானிசாகர் அணைக்கு திருப்ப வேணும் அப்படின்னு. சரி, பேச்சுவார்த்தை நடத்தலான்னாரு. அதே போல பேச்சுவார்த்தை நடத்தணும். கேரளா அரசாங்கத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்னைக்கு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேரளாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது மாதிரி 3 முறை பேச்சுவார்த்தை நடத்துச்சு. ஆட்சி மாற்றம், நம்முடைய ஆட்சி இழந்துட்டோம். திமுக கிடப்பில் போட்டான். இது நியாயமா? உங்களுக்கு செய்ய வேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீரை தடுத்து நிறுத்தின அரசாங்கம் வேணுமா? இதுல என்ன தேவை? யார் முயற்சி செஞ்சா என்ன? விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கணும், டேம் நிரம்ப வேணும். அதுக்கு தான் இவ்வளவு முயற்சி எடுத்தோம். அதில் தடைபட்டு போச்சு. ஆட்சி மாற்றத்தினால மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால மலரும். பாண்டியார் புன்னம்பலம் அந்த திட்டத்தை அந்த கேரள முதலமைச்சரோட பேசி சம்மதம் பெற்று பவானிசாகருக்கு நீர் அணை நிரப்பப்படும். அதோட இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் பல ஏரிக்குள்ள விட்டு போச்சு. எங்களோட கொண்டாந்து கடிதம் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே எந்தெந்த பகுதியில் இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் விடுபட்ட ஏரிகள் குளங்கள் அனைத்தும் நீர் நிரப்பப்படும். அது எந்த மாற்றங்கிறது கிடையாது. ஏன்னா அதுதான் விவசாயியுடைய வாழ்வாதாரமே. நீர் இருந்தால் தான் விவசாயம், விவசாயம் இருந்தால் தான் விவசாய தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். அது நான் உணர்ந்தவன். நானும் விவசாயி என்ற முறையில் விவசாயிகளுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்கும், விவசாய தொழிலாளிக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை கிடைக்கணுமோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
இதை விட இங்கெல்லாம் கால்நடை எல்லா விவசாய தொழிலாளி கால்நடை வளர்த்துறோம்ல, ஆடு மாடு வளர்த்துறோமா இல்லைங்களா? நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆடு வளர்த்துறேன், பசுமாடு வளர்த்துறேன், கோழி வளர்த்துறேன். நான் முதலமைச்சர் கோழி கொடுத்தேன், 50 கோழி வளர்த்துட்டோம். கிராமத்தில் தான் இருக்கிறோம். இதில் என்ன தப்பு? நம்முடைய தொழில் அதுதானே. அம்மா இருக்கும்போது விலையெல்லாம் கரை பசுகள் கொடுத்தாங்க, விலையெல்லாம் ஆடு கொடுத்தாங்க, நான் கோழி கொடுத்தேன், எல்லாம் நிறுத்திட்டான். கிராமத்தில் இருக்கிறவன் யாருமே முன்னேறக்கூடாது. கிராமத்துக்கு ஏற்றவாறு தாங்க கொடுக்கணும். அப்பதானே கிராமவாசிகள், கிராமத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் ஏற்றம் பெற முடியும். ஆனா நகரத்தில் இருக்கிறவங்க பெரிய தொழில் பண்றாங்க, கோடிக்கணக்கில் சப்சிடி கொடுக்குறீங்க, மானியம் கொடுக்குறீங்க. விவசாயத்துக்கு என்ன கொடுக்குறோம்? விலையில்லா கரை பசு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, இதையெல்லாம் அம்மாவுடைய ஆட்சியில் கொடுத்தோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அமெரிக்கா சென்றேன். அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 60 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு 60 லிட்டர் பால் கொடுக்குது. நான் நினைச்சேன் நம்ம ஊர்லயும் நம்முடைய விவசாயிகளுக்கு ஆராய்ச்சி செஞ்சு இந்த கலப்பின பசு கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய சேலம் மாவட்ட தலைவாசல 1050 ஏக்கர், தம்பிக்கம் 1050 ஏக்கர்ல 1200 கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டி வச்சாச்சு. நான் முதலமைச்சர் இருக்கும் போது, தம்பி போடாது கண்ணில் பட்டு, அதாவது நான் முதலமைச்சர் இருக்கும் போது அதுல கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி திறந்துட்டேன். மீதி கட்டணம்னா திறக்கல, பூட்டி வச்சிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம கலப்பின பசு நம்முடைய சீதோச நிலைக்கு தக்கவாறு ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விலையில்லாம கொடுக்கிறோம். விவசாய தொழிலாளிக்கு விலையில்லாம கொடுக்கிறோம். ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் ஒரு ஆளுக்கு 2 பசு கொடுத்தா போதும், மாச சம்பளம் மாதிரி வந்துடும். இதை நான் ஒரு விவசாயி என்ற முறையில் எனக்கு எட்டிய அறிவின் அடிப்படையில் எப்படியாவது விவசாயி பிழைக்க வைக்க வேணும், விவசாய தொழிலாளி பிழைக்க வைக்க வேணும். அவருக்கு இந்த ஏற்பாடை பெற்று அந்த திட்டத்தை கொண்டாந்து முடக்கி வச்சுட்டான். எவ்வளவு பெரிய திட்டம்! 1200 கோடிங்க. முழுக்க முழுக்க மாநில நிதி. விவசாயிகளுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு. அங்கங்கே பால் உற்பத்தி செய்யப்பட்டு சொசைட்டியில் ஊற்றி பால், அந்த பணத்திலிருந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி திட்டத்தை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இன்னொன்று, விவசாயிகள் நமக்கு என்ன கன்று, பசுல காலக்கண்ணு வேணா காலக்கண்ணு, கிடரி கண்ணு வேணா கிடரி, அது ஆராய்ச்சி நிலையம் ஊட்டியில் 50 கோடியில் திறந்த பாதி வேலை முடிஞ்சது. அதையும் நிறுத்திட்டாங்க. இதில் என்ன, நாம் கொண்டாந்த திட்டம் அத்தனையும் நிறுத்திட்டான். எல்லாம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக கொண்டாந்த திட்டம். இன்றைக்கு நாட்டு பஸ் இருக்குது, காங்கி காலை வேணா காங்கி காலை, சிந்து பஸ் இருக்குது, சிந்து கிடாரி கட்டி விட சிந்து கிடாரி கட்டி. இது என்ன தவறு இருக்குதுங்களா? சொல்லுங்க, தவறா? எதுக்கு அந்த திட்டத்தை நிறுத்துற? இப்படி அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட திட்டம், விவசாய தொழிலாளி கொண்டு வரும் திட்டம் நிறுத்தப்பட்டு மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா இந்த திட்டத்தை நிறைவேற்றிய தீர்வேன். விவசாயிகளுக்கு கலப்பின பசு கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, அங்க பிரமாண்டமான ஆடிட்டோரியம் கட்டியிருக்கிறோம். விவசாயிகள் 100 பேர் தங்குறதுக்கு அறை. இங்கிருந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அழைச்சிட்டு போறது, விவசாய தொழிலாளி அழைச்சிட்டு போறது, 2 நாளைக்கு சாப்பாடு நல்லா கொடுக்குறோம். அந்த அரங்கத்தில் கம்ப்ளீட்டா ஒரு பசு வளர்த்துறோம். அந்த பசுக்கு என்ன நோய் தாக்குது, அந்த நோயினுடைய அறிகுறி என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இப்படி விவசாயிகளை அதில் ஈடுபட செய்கிறோம். அப்படி நவீன முறையில் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இந்த அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்குது. மீண்டும் விவசாயியுடைய நலன் கருதி, விவசாய தொழிலாளர்கள் கருதி இந்த திட்டம் தொடரும். அதே போல இன்றைக்கு ஏரி குளம் குட்டையெல்லாம் பல ஆண்டுகளாக தூர் வராமல் இருந்தது. ஏன் பவானி சாகரானே தூர் வரனாங்களா? எல்லாம் மண் இஷ்டத்துக்கு அல்லீங்களா? அல்ல இல்லையா? ஒரு நாளைக்கு 3000 லோடு போச்சு. என்னிடத்தில் அதிகாரி சொன்னாங்க, ரைட்டு போட்டோம், எல்லாம் விவசாயி தானே, கொண்டு போய் என்ன மண்ணெண்ணை சாப்பிடவே முடியும், கொண்டு நிலத்துக்கு தானே போட முடியும். அந்த வண்டல் மண் பல ஆண்டுகளா தலையெல்லாம் மக்கி போய் இயற்கை உரமாக இருக்குது. இப்போ விவசாயிகள்லாம் ரசாயன உரம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பவானி சாகரான
தண்ணி குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த அணையில் இருக்கிற வண்டல் மண் அள்ளி விவசாய நிலத்துக்கு அந்த வண்டல் மண்ணை பயன்படுத்தினா அங்கே நல்ல விளைச்சல் கிடைக்கும், மண் பலப்படுத்தும். அதுக்கு அருமையான திட்டம்னு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்களா இல்லையா? அதை நிறுத்திட்டான். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா அந்த டேம் தண்ணி குறைகின்ற பொழுது விவசாயிகள் தாராளமாக வண்டல் மண் அள்ளிக்கலாம். அது மட்டுமல்ல, அங்கங்க இருக்கிற ஏரி குளம் குட்டை அங்க இருக்கிற வண்டல் மண்ணே அள்ளிக்கலாம், தாராளமாக அள்ளிக்கலாம். அது ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா அதை என்ன சாப்பிட்ற பொருளா கொண்டு போய் நிலத்துக்கு போடுறாங்க, அதில் என்ன தேவை? ஏன்னா விவசாயம் பண்ண தான் ஸ்டாலினுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சிந்திச்சு பாருங்க, அண்மையில் காவிரி டெல்டா பகுதியில் அங்கே இருக்கின்ற மலையில் பயிரெல்லாம் சேதமாகிடுது. அந்த பயிரை நேரடியாக போய் பார்க்க முடியல. சினிமா 3 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காரு, அங்கே போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அதில் பிளாஸ்டிக் தட்டில் அந்த பயிரை எடுத்துகிட்டு வந்து அதிகாரி காட்டுறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? ஏங்க ஏறுனா அங்கே திருச்சி போகிற, திருச்சியிலேருந்து 2 மணி நேரம் விவசாயிகள் போய் பாரு, மலையில் அந்த பயிர்கள்லாம் சேதம் அடைஞ்சிட்டுது. அதை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளலாமா? பாருங்க, எதில் பார்க்குறாரு? பிளாஸ்டிக் தட்டில் பார்க்குறாரு. அது நெற்பயிரா அவனுக்கு தெரியாது, இது நெற்பயிரா வேற என்ன பயிர்னு தெரியாது. ஏங்க இப்படி இந்தியாவில் இப்படிப்பட்ட முதலமைச்சரை பார்த்துருக்கிறோமா? இவரை முதலமைச்சரால நாடு தாங்குமா? இல்லை விவசாயி பிழைக்க முடியுமா? விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைக்குமா? அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. அதுக்கு யார் துணை நிற்கிறா? இந்த திமுக கட்சிக்காரன் துணை நிற்கிறான். நம்முடைய போலீஸ்காரெல்லாம் போய் பிடிக்க முடியல, போய் பிடிச்சாலும் அவனை எகிருன்னு அடிக்கிறான். போதை ஆசாமி காவலரே தாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எது கிடைக்குதோ இல்லையோ போதை பொருள் தாராளமாக கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து வீதி எல்லாம் விற்கிறாங்க. இந்த போதை ஆசாமியால் குற்றங்கள் அதிகரித்து விட்டது. இன்னைக்கு நான் வரும்போது கேட்டேன், ஒரு உயர் அதிகாரி கேட்டேன், 45,000 பேர் பாலியல் சீண்டல் ஏற்படுறது. 5 வருஷத்தில் 45,000 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க பெண்கள். அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சி நீங்க பாருங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி வேணுமா? சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய மூத்த பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு மோசமான ஆட்சி. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் கஞ்சாவை தமிழகத்தில் அறவாக ஒழிக்கப்படும். அதே போல இன்றைக்கு வெயில் அதிகமாக அடிக்குது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தோம். சொட்டு நீர் பாசனம் அதிகம் நான் தான் கொடுத்தோம். அதுபோல காப்பீட்டு திட்டம் நாம தான் கொடுத்தோம். திமுக ஆட்சி வந்து நிறுத்திட்டாங்க. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டா அந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு. இன்னைக்கு வணிக பயிர் இந்த பகுதியெல்லாம் வரும்போது பார்த்தேன், வாழை, மஞ்சள், கரும்பு இதெல்லாம் வணிக பயிர். இந்த வணிக பயிருக்கு பிரிமியம் காப்பீடு 5% கட்ட வேணும், 5% கட்ட வேணும். இப்போ 2% குறைச்சாச்சு. நீங்க 2% கட்டினா போதும், 5லிருந்து 2% குறைச்சிட்டோம். இன்னைக்கு எவ்வளவு காத்தடிச்சு இன்னைக்கு சாஞ்சி போனாலும் 2% நீங்க பணம் கட்டினா முழு பணம் அப்படியே வந்துடும். நீங்க 3 லட்சம் ரூபாய்னா 3 லட்சம் ரூபாய் அப்படியே முழுசா வந்துடும். விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டியதில்லை. 5% காப்பீட்டு தொகை பிரிமியத்தை 2% நான் குறைச்சிட்டோம் விவசாயிகள் நலன் கேட்க. அதே போல விவசாயிகள் 2 முறை விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி 2016, 2021 செஞ்சவங்கள கடன் தள்ளுபடி பண்ணல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களால் வந்தவுடனே விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். பசுமை வீடுகளை கொடுக்கிறோம். அந்த நெசவாளர்களுக்கு 300 யூனிட் விலையில்லாம கொடுத்தோம். அதை 450 யூனிட்டா உயர்த்தியாச்சு. விசத்தறிக்கு 1000 யூனிட் விலையில்லாம கொடுத்தோம், 1400 யூனிட்டா கொடுத்தாச்சு. பசுமை வீடுகளை கட்டி கொடுக்கிறோம். அதே போல நெசவாளர்கள் 65 வயது நிரம்பர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஓய்வூதியம், அதை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல
இங்கே நாடார் சமுதாய மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை தியாகி குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. அமைத்து கொடுக்கப்படும், அரசு விழாவாக நடத்தப்படும். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே முதலமைச்சராக எழுந்த பொழுது சிவந்தி ஆதித்யன் அவர்களுக்கு திருச்செந்தூரில் அரசு சார்பாக மணிமண்டபம் அமைத்து நானே போய் நேரில் திறந்து அரசு விழாவாக கொண்டாடணும். அதுபோல் ஆதித்யனார், தமிழர் தந்தை ஆதித்யனார் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவை நான் அறிவித்தேன். ரெண்டுமே நான் தான் அறிவித்தேன். திரு ஆதித்யனார் அவர்களுக்கு அரசு விழா எடுத்தோம். சிவந்தி ஆதித்யனார் அவர்களுக்கு திருச்செந்தூரிலே மணிமண்டபம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டு அரசு விழாவை எடுத்தது அதிமுக ஆட்சி. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது. அதே போல அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் உள்ள குளம் குட்டைகளை இணைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நிச்சயமாக கொடுக்கப்படும். நம்பியூர் பகுதிக்கு புதிய கூட்டுக்குடி திட்டம் வேணும் கேட்டுக்கிறீங்க. கோரிக்கையில் நான் ஏற்கனவே சொன்னேன், பாதுகாக்கப்பட்ட கூட்டுக்குடிநீர் உங்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். நம்பியூர் பகுதியில் புதிய மின் மையம் அமைக்க வேண்டுங்கிறீங்க, அமைச்சு கொடுக்கப்படும். கோழிப்பண்ணை விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படும். இந்த கறிக்கோழி வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதுதானே? அந்த கறிக்கோழி வளர்த்தீர்களுக்கு அந்த தொழில் செய்வர்களுக்கு கூலி கட்டுப்படி ஆகலிட்டு தான் அந்த போராட்டம். என்னுடைய கவனத்துக்கு வந்தோடனே சட்டமன்றத்தில் நானே பேசுகிறேன், முதலமைச்சர் சொன்னேன், நீங்கள் பழைய கூலி கொடுக்குறீங்க பத்தாது, இப்போ சம்பளம்லாம் ஏறி போச்சு, அதில் இடுபொருள் ஏறி போச்சு. இன்றைக்கு அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற அந்த விவசாய பெருவடி மக்களுக்கு கூலி உயர்வு அதிகம் நிறுத்தி கொடுக்கணும். வாயே பேசலை. கூட்டத்தொடர் முடித்து ஆட்சி அதோட முடிவு பெற்றுட்டு மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் அந்த உரிமையாளருடைய பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயியுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கறிக்கோழி வளர்க்கின்ற தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை வாங்கி தரப்படும். அதே போல பனை ஏறும் தொழிலாளர்கள் பனை ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். 20 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு வழங்கப்படும். அந்த பனை ஏறும் தொழிலாளர்களுக்கு அந்த உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். அதுபோல அந்த அறிவிப்பு 177, 78, 178, 179 எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வாரியத்தின் மூலமாக இந்த பண பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த பதநீர் இன்னைக்கு காய்ச்சி வெள்ளம் எடுக்கிறாங்க, பணங்கள் எடுக்கிறாங்க. அதையெல்லாம் முறைப்படுத்தி அதுக்கு உண்டான விலை கிடைக்க அதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே நாடார் சமுதாயம் அதிகமாக இருப்பதாக வரும்போது சொன்னாங்க, எனக்கு முன்மொழிஞ்சது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நல்லது. நான் இப்போ வேட்பு மனு தாக்கல் இருக்கும்போது எங்களுடைய முன்னாள் சேர்மன் மாதேஷ் அவர் தான் எனக்கு முன்மொழிஞ்சிருக்கார். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் தான் முன்மொழிஞ்சாலு 4வது முறையாக சேர்மனா எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக சேர்மனாக இருக்கார். அதனால் நாங்கள் சமுதாயத்தை பார்க்குறதில்ல, யார் நல்லவர்கள் யார் நல்லது செஞ்சால் அவர்களுக்கு நாங்கள் எப்போவுமே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருப்போம். நாங்கள் ஜாதிக்கு மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்கறதில்ல, ஒரே ஜாதி மனித ஜாதி, அப்படித்தான் பார்க்குறோம். அதனால் அனைவரும் சமமாக கருதப்படுவோம். இன்னைக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, அப்படித்தான் நாங்கள் ஆட்சி செஞ்சோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் அரசியல் கற்றுக் கொடுத்த பாதையில் தவறாமல் நாங்கள் பயணித்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய தலைவி இல்லாமல் இருந்தாலும் உங்களை போல் சந்திக்கின்ற வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீங்க. ஆக நாங்களும் உண்மை போல் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரத்தில் பங்கு பெற்றவன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றவராக நாங்கள் இருப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இது நகராட்சி அது சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தேன். அதே போல் இன்றைக்கு வரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 100% வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, கடைக்கு 150% ஏற்றியாச்சு, குடி வரி உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாங்க. நீ நகராட்சி பேரூராட்சி எல்லாம் கட்டண உயர்வு, ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு. இன்றைக்கு அரிசி கிலோ 30 ரூபா ஏறியாச்சு, இன்றைக்கி எண்ணெய் கடல் எண்ணெய் 1 கிலோ 60 ரூபா ஏறியாச்சு, பருப்பு 60 ரூபா ஏறி போச்சு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதிலிருந்து மக்களை காக்கின்ற விதமாக அம்மாவுடைய அரசாங்கம் அதனால்
அதிமுக ஆட்சி அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கின்ற குடும்ப தலைவை வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கிடைக்கும். அதே போல் எல்லா குடும்ப அட்டைக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று பொங்கல் தொகுப்பு கொடுக்குறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்று வருது, அந்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்போ ரேஷன் கடையில் வாங்குற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி கடையில் வாங்குற அரிசி மாதிரி தரமாக வழங்கப்படும். அதோட இப்போ அரிசி விலை இல்லாமல் வழங்குறாங்க. அதோட ரேஷன் கடையில் அதிமுக ஆட்சி அமைந்த உடனே விலை இல்லாமல் பருப்பு வழங்கப்படும், விலையில்லா எண்ணெயும் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம் இன்றைக்கு ஏழை பணக்காரனே கிடையாது, சாரி ஜாதி மதம் கிடையாது. எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தால் அவர் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அதிமுக அரசாங்கம் நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கும். அதே போல் பட்டியலின மக்கள், ஆதிராட மக்கள், அருந்திதர் மக்கள், மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதிமுக ஆட்சி வந்த உடனே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், அருந்திதர் மக்கள், ஆதிராட மக்களுக்கு அவருடைய குடும்பத்தில் வயது வந்து திருமணமாகி தனி குடித்தனம் போனால் வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். பட்டதாரி, இன்றைக்கு படித்த பட்டதாரிகள் இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரைக்கும் படித்தா 1000 ரூபாய் கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளிகள் பணியில் இருக்கும்போது அதில் தவறி விழுந்து உயிரிழந்தார், குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல் அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம், திமுக ஆட்சியில் மூடிட்டாங்க. மீண்டும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி தரும் என்று சொல்லி, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னி, அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.